எங்கே என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்களித்தவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அவருடைய மகிமை இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அவருடைய வல்லமையினால் இந்த ஆலயத்தை சூழ்ந்திருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே நமக்கு தேவையான பலன் உண்டு. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற நல்ல போதனைகள் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும் தேவ சமூகம் உண்டு. நம்மை உயர்த்துகிற தேவன் இந்த சபையில் எழுந்தருளுகிறவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் நல்லாசீர்வாதமும், ஜீவன் பலனும் நல்லாசீர்வாதமும், நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவே. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன்.
வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் நன்றியும் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இங்கே கூடியிருக்கிறோம்னா கெட் டுகெதருக்காக என்ன செய்யலை, கூடலை, நம்முடைய சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்ள என்ன செய்யலை, நம்ம கூடலை, கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்கு. ஆமென். இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த தேவன் எதிர்பார்க்கிறார். 11 மாதம் இன்றோடு நிறைவடைகிறது. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். நல்ல நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். கடந்த இரவெல்லாம் அவர் நம்மை பாதுகாத்தார். நம்முடைய ஜீவன் அவர் பார்வைக்கு அருமையா இருந்தது. சுகத்தோடு எழும்பி இருக்கிறோம். பலத்தோடு ஆராதனையிலே கடந்து வந்து அவரை ஆராதிக்க கிருபை பெற்றிருக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வேதனை துன்பம் நம்மை பிரிக்காது அவர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் அவரை விட்டு நம்மை பிரிக்காமல் காத்து கொண்டார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டார். நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றினார். அந்த ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பா திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பா திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நெஞ்சில் நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி. இணைந்து பாடுங்க. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே, இன்று கோடி கோடி நன்றி டடி. மனதார சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம்மிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உம்மிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டடி,
கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஆமே, கோடி கோடி நன்றி டாடி. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவமும் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, புதிய நாள் புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே, இயேசு அதிசயமானவரே, அவர் ஆறுதல் நாயகரே. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, விசுவாச பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா, நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம். பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். என்னை மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நெஞ்சில் நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சில நிமிடங்கள் நல்ல அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை துதிங்க. விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எந்த வேதனையும் துன்பமும் இயேசுவை விட்டு உங்களை பிரிக்கவில்லை. நீங்கள் சந்தித்த போராட்டங்கள், நீங்கள் சந்தித்த அவமானங்கள், நீங்கள் சந்தித்த தோல்விகள், உங்களுடைய வாழ்வில் வந்த வியாதிகள் முறுமுறுக்க விடவில்லை, அவிசுவாசத்தை கொடுக்கவில்லை. கிருபை நம்மை தாங்கியது, தேவ பலன் நம்மை தாங்கியது, அவருடைய அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்பியது. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நீர் நல்லவர். உங்களை உயர்த்துகிறோம்பா. இந்த மாதத்தின் கடைசி நாளில் கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு
நம்மை நாம் நிதானிப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரூத்தும் ஒர்பாலும் ஒரே வீட்டு மருமக்கள் தான். ரூத்துக்கும் ஒர்பாலுக்கும் அந்த மாமியார் சொன்னது ஒரே வார்த்தை தான். ரூத்தை ரொம்ப அதிகமா நேசித்து ஓர்பாலை நேசிக்காம அப்படி கிடையாது. 2 பேருக்கும் சொன்னது ஒண்ணுதான். ஆனா ரூத் விடாமல் பற்றி கொண்டாள். ஆனா ஓர்பாலோ முத்தமிட்டு கடந்து போய்விட்டாள் அப்படின்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கும் இப்படியெல்லாம் வாய்ப்பு வந்தது, இப்படி முத்தம் கொடுத்துட்டு போறதுக்கு. ஆனா போகல. இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். இவரை தான் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆராதிப்பேன். அது வாழ்வோ தாழ்வோ, வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ, இந்த இயேசு எனக்கு போதும். பற்றி கொண்டோ. இப்ப திரும்பி பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கா இந்த உறுதி இருந்துச்சு? நமக்கே சில நேரத்தில் வியப்பா இருக்குது. நாம இவ்வளவு வைராக்கியமா இருந்தோம், இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு பிரச்சனையிலையும் இவ்வளவு நெருக்கத்திலையும் நம்மளால எப்படி நிற்க முடிந்தது அப்படின்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் சொல்றோம், இது நம்மால் உண்டானது அல்ல. அன்றைக்கு நம்மை தாங்கின அந்த கிருபை இன்னைக்கு வரைக்கும் தாங்கிட்டு தாங்க இருக்கு. அல்லேலூயா. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, லோத்துவினுடைய மனைவிய அந்த சோதம் கொமோரா பட்டணம் பயங்கரமான பாவம் நிறைஞ்ச பட்டணம். எத்தனை வயது அந்த பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பட்டணத்துக்கு போனாங்க நமக்கு தெரியல. ஆனா 2 பெண் பிள்ளைகளும் திருமண வயது வரைக்கும் இருந்தாங்க. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பிள்ளைகளை ரொம்ப பத்திரமா வளர்த்திருந்தாங்க. 2 பெண் பிள்ளைகளையும் அந்த அம்மா ரொம்ப பத்திரமா வளர்த்திருந்தாங்க. அந்த சோதோமின் பாவம் அந்த வீட்டுக்குள்ள கிடையாது. நல்லா கவனிங்க, சோதோமின் பாவம் எங்க கிடையாது? லோத்து வீட்டுக்குள்ள கிடையாது. அப்ப இந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்க? நல்லவங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தீமைக்கு விலகி இருந்தாங்க, பாவத்துக்கு விலகி இருந்தாங்க, அநியாயங்களுக்கு விலகி இருந்தாங்க, அக்கிரமங்களுக்கு விலகி இருந்தாங்க, தேவனுக்கு பிரியமில்லாததுக்கெல்லாம் விலகி இருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட் வந்தபோது இந்த சமபூமியில எங்கேயும் நீங்க நிக்க கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. அல்லேலூயா. இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவங்க மனசுல என்ன வந்ததோ தெரியல, அவங்க திரும்பி பார்த்துட்டாங்க. நீ பின்னிட்டு பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க. அதனால என்ன நடந்தது? அந்த அம்மா உப்பு தூணா போயிட்டாங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு, எத்தனை வருஷம் கட்டி காத்த ஒழுக்கம், எத்தனை வருஷம் கட்டி காத்த கர்த்தருக்கு பயப்படுற பயம், அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ல, அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால என்ன நடந்தது பாருங்க. அந்த அம்மா உப்பு தூணாயிட்டாங்க. அந்த குடும்பம் தாறுமாறாயிட்டு. லோத்து நீதிமான் என்று அறியப்பட்டாலும் சாகிற வரைக்கும் அவன் இருதயத்துல ஒரு வாதிப்பு அவனுக்கு இருந்துட்டே இருந்ததுங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துகிறார். இன்னும் உப்பு தூண் ஆகல, இன்னும் தாறுமாறு அணிச்சியில போகல, இருதயம் வாதிக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கல. ஆனா நடந்திருந்தா என்னைக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? நடந்திருக்கணும். ஆனா கர்த்தர் நம்மை தாங்கி இருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். கைகளை உயர்த்தி இந்த கடைசி நாள்ல, இல்லை என்னால் உண்டானது அல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை. சொல்லுங்க, நன்றி. நிற்கிறேன் என்று சொல்ல ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தான் என்ன நிலை நிறுத்தி இருக்கிறீங்கப்பா, நீங்க தான் என்ன பலப்படுத்தி இருக்கீங்கப்பா, நீங்க தான் என்ன காப்பாற்றி இருக்கிறீங்கப்பா, நீங்க தான் என் கூடவே இருந்து அந்த கஷ்டத்திலலாம், நெருக்கத்திலலாம், அந்த முடிவெடுக்க வேண்டிய நேரத்திலலாம், அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலெல்லாம் என்ன நடத்துனீங்க ஆண்டவரே. அதையெல்லாம் நினைச்சு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னை நடத்தினார்
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர். புரிஞ்சு பாடுங்க, மனதார பாடுங்க. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே அவர் நல்லவர், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், பாதுகாத்தாரே அவர் நல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி நீட நம்பிக்கை தைரியமீந்தாரே, நீட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. ஒருத்தர் எழுதுறாரு, 3 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு. ஒன்று புதன் கிறிஸ்தவர்கள், இன்னொன்று புளூட்டோ கிறிஸ்தவர்கள், இன்னொன்று பூமி கிறிஸ்தவர்கள். கேட்பதற்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கா? சூரியனுக்கு அதை சுற்றி 9 கோள்கள், சூரிய குடும்பமாக இருக்குது தெரியும். அதில் புதன் மெர்க்குரிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கு, புளூட்டோங்கிறது தான் இருக்கிறதுல ரொம்ப தூரத்தில் இருக்கு. பூமி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் எங்கே இருக்குது? நடுவில் இருக்கு. சூரியனுக்கு பக்கத்தில் மெர்க்குரி புதன் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் அது எப்படி இருக்குமா? பயங்கர ஹீட்டாக இருக்குது, வெப்பம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்க புளூட்டோ, அது ஃபுல்லாக கோல்டு. அங்கே போனால் உறைஞ்சிரும், அங்கே வெப்பமே நிச்சயாது இருக்காது. ஆனால் பூமி இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கேயும் இல்லாமல் இது திடீர்னு சூடாக இருக்கும், திடீர்னு கூலாகும். ஒரு நாள் காலையாக இருக்கும், அடுத்த மாலையாக இருக்கும், திரும்ப இரவாகும். இந்த சீசன்லாம் மாறி மாறி நிச்சயம் வரும். இது மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ரொம்ப அனலாக இருக்கிற கிறிஸ்தவங்களும் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாதவங்களும் இருக்காங்க, அனலும் இருக்காது குளிரும் இருக்காது. அப்படி ஆட்கள் நினைச்சிடறாங்களா? இருக்காங்க. வருஷ கடைசிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாம் தேவனுக்கு அருகில் இருக்கிறோமா? நாம் அனலாக இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்ம ஆவி உண்மையிலே அனலாக இருக்கா? இல்லை ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக போய் ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபீலிங்கே இல்லை, ஒரு உணர்வே இல்லை. ஆராதனை, தேவ பிரசனம், வார்த்தை, அபிஷேகம், ஜெபம், வேதம், விசுவாசம், அதெல்லாம் எனக்கு ஃபீலே இல்லை. அப்படி நம்ம இருந்துட்டு இருக்கோமா? இல்லை ஜெபம்னா திடீர்னு உற்சாகம், எப்போ பார்த்தாலும் தோத்துறோம் அல்லேலூயா ஜெபம், திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. திடீர்னு பார்த்தா எப்பவும் வேதமும் கையுமா இருக்குது, திடீர்னு பார்த்தா வேதத்தை கையில் எடுக்கிறதில்லை. திடீர்னு பார்த்தா ஆலயம் ஆராதனை அப்படின்னா ஆளாக இருக்கிறது, திடீர்னு பார்த்தா வந்தால் சேர்த்துக்கணுன்ற மாதிரி வர்றது, அல்லது பிந்தி வர்றது, அல்லது ஏதோ வரணுமேங்கிறதுக்காக வர்றது. இந்த மாதிரி இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுது, ஒன்று அனலாறு அல்லது குளிராறு. அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால்
ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டு வந்துட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? ஆனால் எத்தனை பேர் இந்த வருஷ கடைசியில் இன்னும் 1 மாதம் இருக்கு, தேவனோடு நான் நெருங்குவேன், அதிகமாக நான் ஜெபம் பண்ணுவேன், இரவும் பகலும் வேதத்தை நான் வாசித்து அதை தியானம் பண்ணுவேன், நல்ல என்னை ஆராய்ந்து பார்க்க நேரம் எடுப்பேன், விசுவாசத்தை நல்ல வசனத்தின் ஆதாரத்தோடு அறிக்கையிடுவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி அதை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். நிறைய பேர் ஒரே மாதத்தில் முழு வேதாகமத்தையும் வாசிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே மாதத்தில், இந்த கடைசி மாதம் தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், முழு புதிய ஏற்பாடையும் வாசிச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். 7 நாளில் பைபிள் முழுவதும் வாசிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 3 நாளில் பைபிளை வாசித்து முடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த 1 மாத கால இடைவெளியில் தேவனோடு நாம் நெருங்குவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் நமக்கு திறந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்கள் தாராளமாக இருக்கு நமக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி அதை செலவு பண்ண போகிறோம், ஆண்டவரோடு நெருங்குவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்க போகிறோம்? ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க, ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உம்மோடு இணைந்திருக்கேன்னு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பதற்கு நான் ஆண்டவரை என்னை விட்டு தர்றேன்னு சொல்லுங்க. என் ஆவியை நான் அனலாக்குவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த 1 மாதத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய அனல் மூட்டும் தூய. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய, உணர்த்திடுமே தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய, அரவணைக்கும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய, தந்தருளும் தேவ மகிமையை,
அனல் மூட்டும் ஆண்டவரே, எங்களை அனலாக்கும் ஆண்டவரே, எங்களை பற்றி எரிய செய்யும் ஆண்டவரே, எங்களை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றும் ஆண்டவரே, எங்கள் ஆவியிலே நாங்கள் எப்பொழுது அனலாயிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்காக எழுந்து பிரகாசிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.